அங்கே வந்து வெளிநாட்டில் வந்து பிஆருக்காக முயற்சி பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இதுதான் இருக்கும். சொத்து சுகம் வாழ்வதற்கான அமைப்புகள்லாம் கூட இந்த காலகட்டங்களில் இருக்கும். நிறைய பேர் அதற்கான ஜோதிட தசாபுத்திகள் இருக்கும்போது நிச்சயமாக வண்டி வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோக பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக அமையும் மேஷராசிக்காரங்களுக்கு. இதில் பூர்வீக சொத்து இதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓரளவு சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வட்டியில் இந்த லோன் வாங்குறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதில் ஓரளவு ஒரு சில பேருக்கு ஓரளவு கரெக்டாக கட்டிடணுன்ற இடத்துக்கு வந்துடுங்க. அதெல்லாம் ஓரளவு சரி பண்ணிக்கிறதுன்றது இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பலனாக நம்ம சொல்லலாம். பொருளாதாரம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும், ஆனால் அதுக்கு தகுந்த செலவுகள் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ பொருளாதாரம் வந்தால் தானே விரைய செலவு பண்ண முடியும் இல்லையா? அப்போ சனீஸ்வர பகவான் பொருளாதாரத்தை கொடுப்பாரு, அதுக்கான செலவுகளை நமக்கு அப்படியே கரெக்டாக வச்சுட்டு இருப்பார். இந்த செலவு இதுக்கு பண்ணணுன்ற அந்த சூழ்நிலைகளுக்குள்ளேயே நம்ம நிற்போம். அதில் கொஞ்சம் அதிகமான தூக்கம் கிடும். ஏன்னா நம்ம உழைக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்கும். ஏன்னா சரராசி காலபுருஷன்றதுல செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் ரொம்ப வேகமான சரம்னால வேகம் இல்லையா? அதில் கொஞ்சம் அதிகமான தூக்கம் கிடும். ஏன்னா நம்ம உழைக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்கும். ஏன்னா சரராசி காலபுருஷன்றதுல செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் ரொம்ப வேகமான சரம்னால வேகம் இல்லையா? ரொம்ப வேகமாக இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அப்போ கட்டாயமாக அவங்களுக்கு அதிகப்படியான வேலைப்பளுக்கள்லாம் இதாக இருக்கும். அதால் அவங்களுக்கு தூக்கம் ஓரளவு கிடும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதால் கூட நமக்கு ஐயோ இந்த வேலை செய்யலையே அந்த வேலை செய்யலையே அப்படின்ற ஒரு மன அழுத்தம் வருவதற்கான சூழ்நிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. முக்கியமான வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்க போனோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்ல ஒரு சில பேருக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலையும் வரலாம். ஏன்னா 12ஆம் இடத்துலேருந்து அது வந்து 2ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா? சனி வந்து 3ஆம் பார்வையாக 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்போ கணவன் மனைவி உறவுக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சின்ன அதிகப்படியான பேச்சுக்களை கொஞ்சம் தவிர்க்கணும். இப்போ 2ஆம் இடம் என்பது முக்கியமான வாக்குஸ்தானம் இல்லையா? அதுதான் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சொன்னாராம், சும்மா இரு சொல்லற அப்படின்னாரா. வாய முடின்னு சில விஷயங்களை நம்ம கவனம் இருந்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்திடலாம். அதுக்காக பேசாமே இருக்க முடியாதுல்ல. நம்ம பேச வேண்டிய இடத்துல கட்டாயமாக பேசி தானே ஆகணும் இல்லையா? ஒரு அலுவலகத்தில் பேசுகிறோம், மற்ற இடங்களில் பேசுகிறோம். அப்போ நம்ம பேசினா தான் கிடைக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் இப்போ நண்பர்கள் குடும்ப உறவுகளில் ஒருத்தவங்க பிரச்சனை இருக்குதுன்னா அதெல்லாம் போய் தலையிட்டுனா இதை சரி பண்ணுறேன் அதை சரி பண்ணுறன்றதெல்லாம் வேண்டாம்.